மொட்டை இருக்கிற இந்த தேங்காவை சும்மா பட்டுன்னு உடச்சி சின்ன சின்ன சின்னசில்லாக அரிஞ்சு அதை மிக்சியில் போட்டுக்கணும். அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வேர்க்கடலையை வறுத்து தோல் உரித்து அதையும் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன புளி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கல்லுப்பு, அப்புறம் 4 சீரகம், இது எல்லாத்தையும் போட்டுட்டு காஞ்ச மிளகாய் போடணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். காஞ்ச மிளகாய் வறுத்து போட்டிங்கன்னா சட்னி இன்னும் சூப்பராக அரோமா பயங்கரமாக இருக்குங்க. இந்த மாதிரி வறுத்து அதையும் சேர்த்துட்டு அது கூடவே 4 பூண்டையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்குங்க. நல்லா நைஸாக அரைச்சிங்கன்னா டிஃபனுக்கு ரெடி. இதே நம்ம கொரகொரப்பாக கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி ரச சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்டா சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே, நம்ம சட்னியை இந்த மாதிரி நல்லா கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் போட்டு தாளிச்சிட்டு கருப்பாக இருக்கிற கல்ல வெள்ளையாக இருக்க மாவை வச்சு சும்மா நிலா மாதிரி தோசை சுட்டு சாப்பிட்டா அது கூட வேர்க்கடலை சட்னி சும்மா அல்டிமேட்டாக இருக்கும்.